صبحا فالموريات قدحا فالمغيرات صبحا وأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بؤثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم بهم يومئذ لخبير. பொருள் மூச்சு திணற விரைந்து ஓடுபவற்றின் குதிரைகள் மீது சத்தியமாக பின்னர் குழம்பை அடித்து நெருப்பு பறக்க செய்பவற்றின் மீதும் பின்னர் அதிகாலையில் விரைந்து எதிரிகள் மீது பாய்ந்து செல்பவற்றின் மீதும் மேலும் அதனால் புழுதியை கிளப்புகின்றவற்றின் மீதும் அப்பால் பகைப்படையின் மத்தியில் கூட்டமாக நுழைந்து செல்பவற்றின் மீதும் நிச்சயமாக மனிதன் தன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். இன்னும் நிச்சயமாக அவன் பொருளை நேசிப்பதில் அளவு கடந்து இருக்கின்றான். அவன் அறிந்து கொள்ளவில்லை. மண்ணறைகளில் இருந்து அவற்றில் இருப்பவை எழுப்பப்படும் போது மேலும் இதயங்களில் உள்ளவை வெளியாக்கப்படும் போது நிச்சயமாக அவர்களுடைய இறைவன் அவர்களை பற்றி அந்நாளே நன்கறிந்தவன். அஸ்ஸலாமு அலைக்கும். மாஷா அல்லாஹ் நல்லா சொன்னாங்க. அடுத்ததாக இறைவனுக்கு செய்யக்கூடிய உள்ளதோ அதே போன்று இஸ்லாம் வலியுறுத்தும் சமூக உறவுடன் சம்பந்தப்பட்ட இபாதத்துகளில் குடும்ப உறவை பேணுவது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பற்றி உறவை பேணுவோம் என்ற தலைப்பில் முகமது அஷ்பக் நம்முன் கூற வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் முன்னாடி பேச போற தலைப்பு உறவினர்களை பேணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருவர் வந்து, இறை தூதரே, எனக்கு சில உறவினர்களே உண்டு, அவரை நான் இணைந்து வாழ்கிறேன், என்னை அவர்கள் பிரிக்கிறார்கள், நான் நல்ல விதமாக நினைக்கிறேன், அவர் என்னை தீவிலையோடு நடந்து கொள்கிறார், அவர் என்னை கண்டுகொள்வதில்லை என்று கூறினார். நீ கூறுவது போல் இருந்தால் சுடு சாம்பலை உண்ண செய்து கோலாகும். நீர் இருந்தாலும் அவர்களே எதிரான வானவர் அல்லாவிடமிருந்து உன்னோடம் இருந்தால் கொன்று என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். முஸ்லிம் 2258. அஸ்ஸலாமு அலைக்கும். மாஷா அல்லாஹ் நல்லா சொன்னாங்க. அடுத்ததாக அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடும் 25 நபிமார்களின் பெயர்களை நம் முன் மழலை குரலில் சொல்லிக் கொடுக்க வருகிறார்கள் சாலிஹா மற்றும் திக்ரா. அஸ்ஸலாமு அலைக்கும். நபிமார்களை பெயர்கள் ஆதம், இத்ரீஸ், நூஹ், சாலிஹ், இப்ராஹிம், இஸ்மாயில், ஈசா